ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட 31வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹ்வாஷியோட வேலைக்கார பொண்ணு ஹ்வாஷி கிட்ட வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன், ஷென் சார் கிட்ட உண்மையை சொல்லிட்டேன், அவர் கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்ல என்னால அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நான் இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு ஹ்வாஷி நேரா ஊருக்குள்ள போறா. அங்க பார்த்தா லூ இடிஞ்சு விழுந்த அந்த வீட்டுக்குள்ள பாஸ் பாஸ் அப்படின்னு அழுதுகிட்டே தேடிக்கிட்டு இருக்கான். ஹ்வாஷி அங்க வந்து லூ கிட்ட என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க, என்ன மன்னிச்சிருங்க மேடம், நான் பாஸ காப்பாத்த விட்டுட்டேன் அப்படின்னு லூ கதறி அழுதுட்டு இருக்கான். ஹ்வாஷி பதிலுக்கு கதறி அழுதுட்டு அவளும் போய் அங்க இருக்கிற பொருள் எல்லாம் ஏத்தி தேட ஆரம்பிக்கிறா. ஷென் எங்க போன, ஒழுங்கா ஏஞ்சி வந்துரு, உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, நீ மட்டும் கேட்காம போயிட்ட அப்படின்னா என்னால ஒரு நாள் கூட என்ன மன்னிக்க முடியாது, ப்ளீஸ் வந்துரு, நான் நிறைய உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு கதறி கதறி அவ அழுதுட்டு இருக்கா. கரெக்டா ஷென்னு போட்டிருந்த ட்ரெஸ்ல சில துண்டெல்லாம் கூட கீழே கிழிஞ்சு கிடக்கு. நீ இப்ப வர போறியா இல்லையா, நீ இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு ஹ்வாஷி அழுதுட்டு சொல்ல போறதெல்லாம் கேட்க போறியா இல்லையான்னு அழ ஆரம்பிக்க லூவும் பக்கத்துல இருந்துட்டு கதறி அழுதுட்டு இருக்கான். அப்போ ஒரு குரல் கேக்குது, ஹ்வாஷி நீ என்ன வேணா சொல்லு, எவ்வளவு நேரம் வேணாலும் சொல்லு, லீவ் போட்டு கூட உட்காந்து கேக்குறேன், ஆனா சொல்லு அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. ஹ்வாஷி திரும்பி பாக்குறா. ஷென் அங்க அடிபட்டு ஓரமா நிக்கிறான். லூ பார்த்துட்டு ஷாக் ஆக ஹ்வாஷி வேக வேகமா எந்திரிச்சு ஓடி போயிட்டு ஷென்னை கட்டி பிடிச்சிக்கிறா. ஷென்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு ஒன்னும் ஆகல, பின்னாடி வழியா நான் தப்பிச்சிட்டேன், லேசா அடி மட்டும் தான் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹ்வாஷி பேச வேண்டாம் அப்படின்னு அவ பாட்டுக்கு கதறி அழுதுட்டு இருக்கா. இங்க இந்த ஹ்வாராணிக்கு எல்லா விஷயமும் இவங்க எல்லாம் தப்பிச்சுட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சிருது. எப்படி எல்லாத்தையும் ஒரு சிட்டிக்குள்ள வச்சு பாம்பு வச்சு கூட அவங்க எல்லாம் தப்பிச்சு போனாங்க, என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லும் போதே தேர்ட் பிரின்ஸ் உங்களை பார்க்க வந்துட்டு இருக்காருன்னு சொல்ல அவன் உயிரோட இருக்கானா, போச்சு சரி பரவாயில்ல, அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. தேர்ட் பிரின்ஸ் பக்கத்துல வரான். இங்க பாரு ஹ்வா, நீ என்ன உள்ள வச்சு கேட்டை சாத்தினப்போ நான் உள்ள இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்க, உன்னை ஹ்வாராணி பாக்குறா. நீ தான் நல்லதானே இருக்க, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு. என்னை பார்த்தா உனக்கு எப்படிதான் தோணுது, நான் உனக்கு யாரு, ஹ்வாஷி என்கிட்ட சொன்னா நீ எதுவும் பணைய கைதியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையான்னு கேட்க, அவ பேச்செல்லாம் கேட்டு வந்து நீ என்கிட்ட கேள்வி கேட்கிறியா அப்படின்னு ஹ்வா சமாளிக்க ஆரம்பிக்கிறா. உனக்கு ஞாபகம் இல்லையா, சின்ன வயசுல இருந்து உன்னை எப்பவுமே நான் தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு அங்க தேர்ட் பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பழைய பிளாஷ்பேக் ஒண்ணு காட்டுறாங்க. தேர்ட் பிரின்ஸ் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஹ்வாக்கு ஊட்டி விட்டுருக்கான். அவ்வளவுதான், இளவரசர் சாப்பாடையா சாப்பிடுற அப்படின்னு அங்க இருந்த ஆளுங்கெல்லாம் அவளை போட்டு அடி அடி நடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்காங்க. என்ன மன்னிச்சிரு ஹ்வா, அப்ப அப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு தேர்ட் பிரின்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறான். உனக்கு தெரியாது, ஆனா உங்க நாட்டு அரண்மனை அப்படிங்கிறது எனக்கு ஃபுல்லாவே வந்து உன்னை கேவலப்படுத்துற ஒரு இடம் தான், அதை நான் வந்து ஃபுல் பவரோட அடையாம விட மாட்டேன், அதான் உண்மை அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே கிடைக்கும், நான் எல்லாத்தையும் கொடுப்பேன், ஆனா என்னோட வழியில தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ முகத்தை தடவி கொடுத்துட்டு டக்குன்னு தேர்ட் பிரின்ஸ் அவளை அடிச்சு மயக்கம் போட வச்சுட்டான். அவன் மேல சாச்சுக்கிறான். இங்க பாரு, உனக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கும், ஆனா இனிமே ஏன் வழியில தான் நம்ம போறோம் அப்படின்னு ஹ்வாவ அங்க இருந்து கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஷென்னு ஹ்வாஷி ரெண்டு பேரும் நேரா போயிட்டு அதே மாதிரி ஃபோர்த் பிரின்ஸையும் சீயையும் மீட் பண்றாங்க. நம்ம ஃபோர்த் பிரின்ஸ் பாத்துட்டு இருக்கான். நீங்க இப்பவே இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு ஷென்னு சொல்றான். முக்கியமான சில வேலைகள் எங்களுக்கு இருக்கு அப்படிங்கறதால அதை நாங்க பார்க்க போறோம், நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே ஷென்னு ரிப்போர்ட் பண்ண, வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு ஃபோர்த் பிரின்ஸ் கேக்குறான். அந்த கசின் மற்றும் சொல்லுவான்னு ஒரு ஆதங்கத்துல. ஆனா ஷென் வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்ல உடனே ஃபோர்த் பிரின்ஸ் ஒரு மாதிரி அமைதி ஆயிடுறான். சரி ஓகே, நீங்க சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா திரும்பி வாங்கன்னு சொல்ல சீகி பாக்குறா. இங்க பாரு ஹ்வாஷி, என் அண்ணனை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்ல ஷென்னு சிரிச்சுட்டே, பைத்தியமே நான் தான் அவளை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஊருக்கு மறுபடியும் நம்ம ஃபோர்த் பிரின்ஸும் சீயும் கிளம்புறாங்க. ஷென்னு கிட்ட ஹ்வாஷி பாத்துட்டு இருக்கா. எனக்கு தெரியும் நீங்க ஏன் ஃபோர்த் பிரின்ஸை இவ்வளவு நம்புறீங்க அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க தானே அவரோட கசின், நீங்க ரெண்டு பேரும் ஒரே கர்ச்சீஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கதை நான் பார்த்தேன்னு சொல்ல ஷென் சிரிக்கிறான். உன் கண்ணுல இருந்து எதுவுமே தப்பிக்காது, நீ இதை கண்டுபிடிச்சிருவன்னு நான் அப்பவே எதிர்பார்த்தேன் அப்படின்னு. அவன் நிறைய கஷ்டப்பட்டுட்டான், முன்னாடி இந்த மாதிரி அப்பாவி பையன் அவன் கிடையாது, நல்ல க்ரோ ஆயிட்டான், இனிமே எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்குவான், இப்ப நான் உனக்கு மருந்து கண்டுபிடிக்கணும், நம்ம ஹ்வாசிட்டிக்கு போலான்னு சொல்ல, அங்கேயா மருந்தா, முதல்ல உங்களுக்கு மருந்து போட்டு விடுறவாங்கன்னு ஹ்வாஷி கூட்டு போறா. கையில இருக்க காயத்துக்குலாம் மருந்து போட்டுட்டு இருக்கா. ஷென் அவளே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கான். சாருக்கு என்ன என் முகம் மறந்துடுச்சா என்ன இப்படி பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, எல்லாமே ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு, எல்லாமே என் கனவு மாதிரி இருக்கு அப்படின்னு ஷென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் உங்களுக்கு பெரிய பாரம் ஆயிருவேனோ அப்படின்னு தான் உங்களை ரொம்ப நாளா நான் வந்து தள்ளி விட்டுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆனா எனக்கே மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஆனா உங்களை திருப்பி எப்போ உயிரோட பார்த்தேனோ இதுக்கும் மேல உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய கூடாது, இப்ப என்ன மாத்து மருந்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா அதை சாப்பிட்டு கூட நான் வாழ்நாள் முழுக்க உயிரோடு இருந்துருவேன், ஒருவேளை நான் அப்படி செத்து போனா கூட பரவாயில்ல, உங்க கூட ஒரு நாள் நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு செத்து போனா கூட
எனக்கு ஹாப்பி தான். நீங்க கொடுத்தீங்களே எனக்கு அந்த மரத்துல செஞ்ச ஹேர்பின், அதை பத்திரமா நான் வச்சிட்டு இருக்கேன் பாருங்க அப்படின்னு வாஷி சொல்ல ஷென் அவளுக்கு கிஸ் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். இங்க அடுத்த நாள் ஆகுது. நம்ம வாஷியோட தம்பி இருக்கானே ஒரு பெரிய கிணறுக்குள்ள போயிட்டு அங்க ஒரு வாளியில வெடிமருந்து வச்சிருக்காங்க. அதை எடுத்துட்டு வரான். இதான் ஊருக்குள்ள வச்சதுலயே கடைசி வாளி வெடிமருந்து. இதையும் எடுத்துட்டோம். இதுக்கு மேல ஊர்ல எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்ல சென்சார் பாக்குறாரு. நம்ம எவ்வளவு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் நம்ம பத்திரமா சேர்த்து வச்சு நம்ம நாட்டுக்கு ஆபத்து வரும்போது யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்ல எல்லாம் கரெக்ட் தான். இதுக்கு மேல நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை பார்ப்போம். ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்ததாலதான் இது நடந்து முடிஞ்சது அப்படின்னு வாஷியோட தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷென்னு கிட்ட வேகமா வாஷி ஓடி வந்துட்டு இருக்கா. ஷென்னு கொஞ்சம் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இந்த வேலை நீங்க பார்க்க வேண்டாம், நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க. இந்த ஊர்ல இந்த பழம் நிறைய கிடைக்கும், இதை சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு வாஷி கொடுக்குறா. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன இவ்வளவு மோசமா இருக்கு, நீங்க கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பீங்க போலயே அப்படின்னு ஷென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்காக ஒண்ணும் இல்ல, இந்த பழத்தை சாப்பிடும் போது பழைய ஞாபகம் வருது, அதுக்காக தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு வாஷி சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்க லூ வேகமா ஓடி வந்து நம்ம நாட்டுக்கு தான் 4th பிரின்ஸும் அதுக்கப்புறமா ஹுவாராணியும் போயிருக்காங்கன்னு சொல்ல கண்டிப்பா அரியணையை பிடிக்கிறதுக்காக தான் போயிருப்பாங்க, விடக்கூடாது அப்படின்னு ஷென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம நேரா போயிட்டு அந்த ராணியை பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவகிட்ட இருந்தே மாத்து மருந்தை வாங்கிக்கலாம், தனியா வேற எங்கேயும் போக வேண்டாம், வாங்க போலான்னு சொல்ல ஷென்னு சரி ரைட்டு தான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ராஜாக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது. எங்க 3rd பிரின்ஸ், எங்க என் 3வது பையன், அவன்கிட்ட எனக்கு மருந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்ல 3rd பிரின்ஸ் வரான். அப்பா மருந்து செய்யற பாத்திரம் திடீர்னு உடஞ்சிருச்சுப்பா, பாதி மருந்து தான் செய்ய முடிஞ்சது, இதை இப்போதைக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல என்னப்பா ஆச்சு, மருந்து செய்ய முடியாதா அப்படின்னு ராஜா கேக்குறாரு. இல்லப்பா அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு இவன் மனசுக்குள்ள யோசிக்கிறான். இதுக்கு மேல ஒரு 6 மாசம் கூட இவரோட பாடி தாங்காது அப்படின்னு யோசிச்சுட்டு அது நீங்க என்ன தெரியுமாப்பா பண்ணுங்க, கோவில் பக்கத்துல தான் மருந்து செய்யற இடம் இருக்கு, நீங்க அங்க வந்து தங்கிக்கோங்க, மருந்து செஞ்சதுமே உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்களும் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும்னு சொல்ல ராஜா ஓகேன்னு சொல்லிடுறாரு. ராணி உடனே ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்க இல்ல இல்ல கரெக்டா தான் இருக்கும்னு ராஜா சொல்லிட்டு இருக்காரு. அந்த மருந்து இல்லாம இப்ப அவரால் இருக்கவே முடியல. இங்க 3rd பிரின்ஸ் வெளியே வரான். மெங்கோட அப்பா இருக்கான்ல, அவன் தான் வெளியே நின்னுட்டு இருக்கான். இங்க பாருங்க 3rd பிரின்ஸ், உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், நீங்க இந்த அளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கீங்க, ஆனா நீங்க ராஜா ஆனதுக்கு அப்புறம் கூட என் குடும்பம் பவர்ல தான் இருக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்க 3rd பிரின்ஸ் உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறான். என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெங்கோட அப்பா சொல்ல உங்க பொண்ணை கூட்டு வாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ரொம்ப நல்ல பொண்ணு, சீக்கிரமா சம்மந்தம் பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மெங்கோட அப்பா அங்க இருந்து கிளம்புறான். மெங்கோட அப்பா வீட்டுக்கு போயிட்டு மெங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்ல அப்பா நான் என் வாழ்க்கையில ஒரு தடவை பட்ட கஷ்டமே போதும், இதுக்கும் மேல ஆம்பளைங்களுக்கு அடிமையா இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் இருந்துட்டு இருக்கேன், மறுபடியும் எனது கூட்டத்துல சேர்க்காதீங்கப்பா, நான் தனியா வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இங்க பாரு இதை விட்டா உனக்கு வேற வழியே கிடையாது, ஒரு பொண்ணுக்கு எந்த இடத்துல நம்ம கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிறோங்கிறது தான் வாழ்க்கையிலே முக்கியம், பவர்ஃபுல்லான இடம் கிடைச்சிருக்கு, ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல அப்பா ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க, நீங்க என்ன பலி கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு மெங்க சொல்றா. ஒருவேளை நீங்க பாரு இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா வேற ஒரு பையனை என்னோட பையனாக்கி அவனோட தங்கச்சிய இந்த மாதிரி 3rd பிரின்ஸ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், அது உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க மெங்கு தான் அண்ணா இடத்துக்கு யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறார்களே, மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க வாஷியும் தம்பியும் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. வாடா நீ நம்ம நாட்டுக்கு வந்துரு, அங்க வந்து மாமா உன்னை நல்லா பாத்துக்குவாருன்னு சொல்ல மாமா மேல தப்பான நிறைய எண்ணங்கள் எனக்கு இருந்தது, உன்னை காப்பாத்துறதுக்காக உயிரையே விட்டுருக்காரு, இப்ப எனக்கு மாமா மேல நம்பிக்கை இருக்கு, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இங்க நான் பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்குக்கா, நான் வரல அப்படின்னு வாஷி தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே நான் கூட அதை யோசிக்காம விட்டுட்டேன், நீ ரொம்ப பொறுப்பான பையன் ஆயிட்ட அப்படின்னு சொல்ல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ முதல்ல ஒன்ன நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு இன்னும் நிறைய வேலை எல்லாம் காத்து இருக்குக்கா, அதுவும் இல்லாம நீ மறுபடியும் நல்லபடியா திரும்பவா, அப்போ உன்னை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்துக்கு ஷென்னு வந்துடுறான். இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையன் நாட்டோட எதிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை, அதனால அவன் இங்கே இருக்கட்டும், இவ்வளவு பொறுப்பான வயசான ஒரு ஆளு, இங்க அடுத்து ராஜாவாகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு ஆளு அப்படின்னு சொல்ல உடனே வாஷியோட தம்பி சிரிச்சுட்டே ஒருவேளை நான் ராஜா ஆனேன் அப்படின்னா உங்க நாட்டுக்கும் என் நாட்டுக்கும் எந்த சண்டையும் வராது, நீங்க சீக்கிரமா உங்க கடமையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் திரும்ப வாங்க, அக்காவையும் மாமாவையும் எப்படி முறையா வரவேற்கணுமோ அந்த மாதிரி வரவேற்று நான் கூட்டு போறேன், இப்ப எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன்க்கா, போயிட்டு வரேன் மாமா அப்படின்னு அங்க இருந்து தம்பி கிளம்பிடுறான். வாஷி பாத்துட்டு இருக்கா. ஷென்னு கிளம்பலாமா அப்படின்னு கேட்க எனக்கு கிளம்ப கொஞ்சம் பிடிக்கலன்னு வாஷி சொல்லிட்டு இருக்கா. உனக்கு மருந்து மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா எப்ப வேணா திரும்ப வரலாம், இப்ப வா அப்படின்னு ஷென்னு வாஷியும் கூட மறுபடியும் கிளம்புறாங்க. இங்க இந்த இடத்துல 3rd பிரின்ஸ் வந்துட்டு இருக்கான். கையில கல்யாண ட்ரெஸ் கல்யாண பத்திரம் எல்லாம் எடுத்துட்டு சீக்ரெட் ரூம் ஒண்ணு வச்சிட்டு இருப்பான்ல அங்க வரான். அந்த இடத்துல பார்த்தா இந்த ஹுவாராணி படுத்துட்டு இருக்கா மயக்கத்துல. வா எந்திரி, சீக்கிரமா எந்திரி, கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டாமான்னு கேட்க வா எந்திரிக்கிறா. கால்ல சங்கிலி போட்டு கட்டப்பட்டிருக்கு. ஃபுல்லா அந்த இடம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் நைட் ரூம் மாதிரி டெக்கரேட் பண்ணப்பட்டு கல்யாணம்லாம் எழுதி இருக்கு. அதை பார்த்ததுமே இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு வாக்கு நல்லா புரியுது. என்ன பண்ணி வச்சிட்டு
யோசிச்சுட்டு இருக்க? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போதா அப்படின்னு கேட்கும் போதே கொஞ்சமா தேர்ட் பிரின்ஸ் அவ கால்ல மருந்து போடுறான். சங்கிலி காயம் பாரு எப்படி இருக்கு, இதோட நான் கல்யாணத்துக்கு எப்படி வருவேன்? என் சங்கிலி காயத்தை கழட்டி விட்டுட்டு, அது மட்டும் இல்லாம என்னோட டாக்டர் தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் இங்க கூட்டு வா, அவர் அந்த காயத்தை சரி பண்ணி விடுவாரு, அப்பதான் நான் கல்யாணத்துல அழகா இருக்க முடியும்னு சொல்லிட்டு வாராணி சமாளிக்க ஆரம்பிக்கிறா. தேர்ட் பிரின்ஸ் பாக்குறான், நீ கேட்டதெல்லாம் செஞ்சு எனக்கும் பழகிடுச்சுதான், அதனாலதான் நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீ மயக்கத்துல இருக்கும் போதே உன்னோட ஆளுங்க இங்க இருக்காங்கல்ல, அத்தனை பேரையும் கொன்னுட்டேன், அந்த டாக்டர்லாம் இப்ப உயிரோட இல்ல, இறந்து போயிட்டாரு, நீ கவலைப்படாத, நீ நல்லா இருப்ப, உன்னை பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேனே, ஒரு பக்காவான ஒரு கல்யாணத்தை நான் உனக்கு கொடுக்க போறேன், ஆனா என்ன, நான் விரும்புற மாதிரிதான் இருக்கும்னு சொல்ல உடனே வாராணி இவனை சட்டையை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறா. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, பாத்து இங்க ஆளுங்களை நான் சேர்த்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு நான் மட்டும் தான் இருக்கணும், இருந்தா மட்டும் தான் நீ என்னை விட்டுட்டு வேற எங்கேயும் போக மாட்ட, இல்லன்னா நீ எனக்கு பிரச்சனை பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு கல்யாணம் பண்ணி காட்டி என்ன பண்ணுவ அப்படின்னு வாராணி கேக்குறா. நீ பண்ணாலும் பண்ணாட்டியும் எனக்கு விட்டுதான் இருக்கணும், என்னை விட்டு வேற எங்கேயும் போக கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவ கையை பிடிச்சு முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறான் தேர்ட் பிரின்ஸ். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு வாராணி சொல்ல, ஆமா, ஆனா எனக்கு பைத்தியம் பிடிக்க வச்சது யாரு, அது மறந்து போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பிரின்ஸ் கேக்குறான். நீ என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போனல, அப்ப நான் முடிவு பண்ணேன் பயங்கர உச்சத்துக்கு போகும்போதுதான் உன்னை நான் என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும்னு. இந்த நாடு என் கைக்கு வரப்போகுது, அப்பாவால தாங்க முடியாது, இந்த நாடு தானே உனக்கு வேணும், அப்ப நான் உனக்கு அதை கொடுக்குறேன், அது வரை இங்கே அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு வாவ உள்ளே விட்டுட்டு தேர்ட் பிரின்ஸ் வெளியே போயிடுறான். இங்க லீடியன் அப்படின்னு எக்ஸாம்ல ஒரு பையன் பாஸ் பண்ணானே, அந்த பையன் ஃபோர்த் பிரின்ஸ் வர வழியிலே நின்னுட்டு ஃபோர்த் பிரின்ஸ் கிட்ட, இப்ப எல்லாமே தேர்ட் பிரின்ஸ் கைக்குள்ளதான் இருக்குன்னு சொல்ல, நாங்க போய் கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி நடந்துருச்சா அப்படின்னு ஃபோர்த் பிரின்ஸ் பாத்துட்டு இருக்கான். ராஜாட்ட கூட யாரும் பக்கத்துல நெருங்கி போக முடியலன்னு லீடியன் எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க பார்த்தா சென்னையும் வாஷியையும் கொல்றதுக்கு எக்கச்சக்கமான ஆளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சண்டையும் போட்டு அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. வண்டிக்குள்ள எட்டி பார்த்தா ஷென்னும் அங்க இல்ல, வாஷியும் அங்க இல்ல. இங்க மெங்கோட அப்பா நேரா மறுபடியும் தேர்ட் பிரின்ஸ பாக்க வராரு. நான் ஷென்னை கொலை பண்றதுக்கு போனேன், ஆனா அந்த வண்டி காலியா இருந்ததுன்னு சொல்ல, சரி பரவாயில்ல, அப்பாக்கு மருந்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு போல அப்படின்னு தேர்ட் பிரின்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.